தாவேகா அப்படிங்கிற திரு விஜய் அவர்களுடைய ஃபேக்டர் வந்து ரியாலிட்டியையும் ப்ரொஜெக்ஷனையும் எப்படி காமிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் மிக முக்கிய ஒரு டிபேட் பாயிண்டாக இன்றைய கால சூழ்நிலையில் நேற்று வெளியான அந்த தரவுகள் அடிப்படையில் சில எக்ஸிஸ்ட் போல்கள் கம்ப்ளீட்டாக தாவேகாவுக்கு 120+ சீட்ஸை வரை ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் கிரவுண்ட் அனாலிசிஸ் எப்போவுமே சொல்வது என்னன்னா கேம்பெயின் கவரேஜ் வந்து முழு ஸ்டேட்டுக்குமே திரு விஜய் அவர்கள் பண்ணவில்லை அப்படிங்கிறத தாண்டி பூத் லெவல்லையும் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் டெப்த் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால இந்த ப்ரொஜெக்ஷன் ஓவர் எஸ்டிமேஷனாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதும், ஆனால் இக்னோர் பண்ண முடியாத விஷயங்களாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது யூத், அதாவது இளைஞர்களும் அந்த ஃபர்ஸ்ட் டைமாக வாக்களிக்கக்கூடியவர்களும் அவர்களுக்குரிய அந்த புல்லிங் ஃபேக்டரை திரு விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது. அதே சமயம் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய அந்த அர்பன் ஓட்டர் ஸ்பிளிட் வந்து கண்டிப்பாக ஒரு பொட்டன்ஷியலான ஒரு த்ரெட்டை கொடுக்கும் மற்ற கட்சிகளுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல தாவேகா வந்து ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக, ஒரு கிங் மேக்கராக, இல்லை கிங்காக இந்த எலெக்ஷனில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓட் ஸ்பிளிட்டராக இருப்பார் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா வாக்கு சதவீதத்தையும் அந்த சீட்டோடைய ஷேரையும் மிஸ்மேட்ச் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸ் வந்து எக்ஸிட் போல்களில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ட்ரெண்டை காமிக்குதான்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 விழுக்காடு ஓட் ஸ்விங் ஆனால் கூட கிட்டத்தட்ட 20 to 30 சீட் வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஓட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஒரே ஓட் ஷேர் இருந்தால் கூட சீட் கவுண்ட் வந்து டிராஸ்டிக்கலாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஹிஸ்டாரிக்கலாக எலெக்ஷனை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சைலண்ட் ஓட்டர்ஸும் ஹிடன் ஸ்விங் எப்படி தமிழ்நாட்டில் வந்து விமென் ஓட்டர்ஸும் ரூரல் ஓட்டர்ஸ் இந்த இவர்கள் 2 பேருமே ஒட்டுமொத்தமாக எக்ஸிட் போலில் ஃபுல் கேப்சர் ஆகியிருக்க முடியாது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான பார்வை. லாஸ்ட் மினிட் டிசிஷன் எடுப்பவர்களுமே வந்து இந்த ஸ்விங்லையும் இந்த எக்ஸிட் போல்லையும் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டை மாற்றும் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்கள் பார்வை. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.